பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை தமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்ல முடியல அப்படின்னு தவிக்கிறார். ஏற்றார் மூதூர் எழில்நகை எரியின் வீழ்வித்து ஆங்கு அன்று அருள் பெரும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன் தடம் கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் அப்படின்னு பாடுறார். ஏற்றார் அப்படின்னா எதிர்த்தவர்கள், மூதூர் அப்படின்னா பழைய ஊர், எழில் நகை அப்படின்னா அழகிய புன்னகை, எரியின் அப்படின்னா தீயில், வீழ்வித்து அப்படின்னா விழச்செய்து, ஆங்கு அன்று அப்படின்னா அங்கே அந்த காலத்தில், அருள் பெரும் தீயின் அப்படின்னா ஞான அக்னியில், அடியோம் அப்படின்னா நாங்கள், அடிக்குடில் அப்படின்னா தன்னை சார்ந்தவர்களுள், ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன் அப்படின்னா யாரும் மிச்சமில்லாமல் தன்மயம் ஆக்கினன் அப்படின்னு. தடம் கையில் அப்படின்னா பெரிய கையின் கண் உள்ள அப்படின்னு. இது என்ன விளக்கம் சொல்கிறார் அப்படின்னா, பரம்பொருளே ஈசனே திருப்பெருந்துறையில் நீ வந்தியே, வரும்போது என்ன பண்ண, ரொம்ப அழகான புன்னகை பூத்தாய். அந்த புன்னகையை பார்க்கும்போது எனக்குள்ள என்ன தெரியுமா நடந்தது, இந்த பிரபஞ்சமானது சத்வம் ரஜஸ் தமஸ் அந்த 3 குணங்களால் ஆகியது. இந்த பிரகிருத்தியே அதனால் ஆனது தான். அப்படி எனக்குள்ளேயும் அந்த 3 குணங்கள் இருக்குது. நீ என்ன தெரியுமா பண்ண, புன்னகை பூத்தாய். அது எனக்குள்ளே இருக்கிற இந்த முப்புறங்களை முக்குணங்களை தீ போல் அப்படியே பொசுக்கி எரிச்சு பொசுக்கிடுத்து. என்னுள்ள இருந்த இந்த முப்புறம் அழிந்து விட்டது. எதனால்? உன்னுடைய அழகான புன்னகையால். என்னுடைய இருக்கிற தேவையில்லாத இந்த முப்புறங்கள் தானாகவே எரிஞ்சிடுச்சு. உன்னை யாராவது புறக்கணிச்சிட்டாங்கன்னா அவங்கள நீ அப்படியே தள்ளிடுவ. ஆனால் உன்னையே வணங்கி உன்னையே நினச்சிட்ருக்கவங்களோட உள்ளுக்குள்ளே வந்து நீ என்ன பண்ணுவ, தேவையற்ற அந்த மலங்களை துடைத்து அருளினன். நீ எனக்கு தொடச்சி எரிஞ்சிட்ட. அந்த நேரத்தில் நீ என்ன பண்ண, நான் நல்லா கவனித்தேன். உன்னோட நிறைய அடியவர்கள் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் உன் கூட தான் உட்கார்ந்துருந்தாங்க. நீ எனக்கு காட்சி அளித்த, நீ தான் சிவபெருமான்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா புரிஞ்ச பிறகும் நீ என்ன பண்ண, எனக்குள்ள இந்த திரிபுர சம்மாரம் பண்ண, எனக்குள்ள இந்த மலங்களை நீ நீக்கிட்ட. இது உனக்கு ஒரு விளையாட்டு மாதிரி இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக நீ எனக்குள்ளே இருக்கிற மும்மலங்களை எரித்தாய். ஏன் நான் இதை விளையாட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, நீ சிரிச்சுக்கிட்டே பண்ணியே, அழகாக ஒரு புன்னகை பூத்து கொண்டே செய்தாய். இந்த உலகத்தில் உண்டாகிற எல்லா உயிர்களும் அப்படி தானே, ஒரு நாள் அழிஞ்சு போகும், திரும்ப என்ன ஆகும், சிருஷ்டியில் மீண்டும் பிறப்பெடுக்கும். ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ண, இறைவனின் அடியவர்களாகிய எங்களுக்கு திரும்பவும் பிறவி பிணி ஏற்படாமல் பார்த்துப்ப. அந்த நேரத்தில் என்ன தெரியுமாச்சு, எல்லா அடியவர்களும் உன்னோட வந்துட்டாங்க, இந்த உடம்போட மறைஞ்சிட்டாங்க. ஆனால் எனக்கு மட்டும் இந்த உடம்போட விட்டுட்டு நீ தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்ட. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன, உன்னுடைய ஞான அக்னியினால் என்னுடைய உள்ளே இருக்கிற மும்மலங்களை நீ எரிச்சிட்ட. அப்படின்னா கண்டிப்பாக நீ ஒரு நாள் உன்னோட என்னையும் சேர்த்துப்ப. மற்றவங்களெல்லாம் நீ தன்மயமாக்கினன், மற்ற அடியவர்களெல்லாம் உன்னோட அன்னைக்கே கூட்டிகிட்டு போயிட்ட. அப்போ எனக்காக நீ திரும்ப வருவ, அது எனக்கு நல்லா தெரியுது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல இறைவன் எனக்கு முற்றிலும் பிரத்யட்சமானான், அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்தான். அப்போ என்னால் அதை உணர முடியுது அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சொல்லுவது அறியேன் வாழி முறையோ தரியேன் நாயேன் தான் எனச் செய்தது தெரியேன் ஆ செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் மாறேன் விழுங்கியும் ஒல்லகில்லேன் அப்படிங்கிறார். அப்படின்னா நீ எனக்கு ஒரு மிக பரமானந்த அனுபவத்தை தந்துவிட்டாய், சிவ ஆனந்த போகத்தை அனுபவித்தேன்.
அந்த அனுபவத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? என்னால் சொல்ல முடியலையே. இறைவா நீ வாழ்க அப்படிங்கிறார். எனக்கு நீ கொடுக்கல. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது எனக்கு செய்யலை, பரவாயில்ல, நீ நல்லா வாழ், நல்லாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம். அடடா, கண்ணெதிர்க்க பார்த்தேனே, ஞான உபதேசம்லாம் கொடுத்தியே, கழல்களை காட்டி அருள் செய்தாயே, ஆனால் அவ்வளோ அடியார்களையும் உன்னோட சேர்ந்து அப்படியே உடம்பில்லாமல் மறைஞ்சு போயிட்டாங்க, என்னை மட்டும் இப்படி விட்டுட்டியே, சரி நீ வாழ்க அப்படிங்கிறார். ஏன்னா என்னை நீ ஆட்கொண்டாய். எப்படி ஆட்கொண்ட? நான் அமைச்சராக தானே வந்துட்டு இருந்தேன், டக்குன்னு உள்ளே கூப்பிட்ட, ஞான உபதேசம் செஞ்ச, அது எப்படி நடந்ததுன்னே எனக்கு புரியல. நான் அறியேன். நீ என்னை ஆட்கொண்ட விதத்தை நாய் மாதிரி இருக்கிற அற்பனாகிய நான் எப்படின்னே தெரியல, என்னால் உணர முடியல. நான் அறியேன், எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறார். நான் மடிந்தேன் அப்படிங்கிறார். என்ன இது, நேரடியாக வந்து எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்க, அது என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னா, ச்சே நான் செத்தேன், நான் மடிந்தேன் அப்படிங்கிறார். நீ அருள் புரிந்தது என் அறிவுக்கு எட்டாது இருக்கிறது. இன்னமும் என்னோட அறிவுக்கு எட்டலையே. எனக்கு என்ன நடந்ததுங்கிறது என் உள்ளத்துக்கு புரியுது, என் உள்ள உணர்ச்சிக்கு புரியுது, எல்லாம் தெரியுது. ஆனால் என்னோட நாலேஜுக்கு அது புரியலைங்கிறார். ஏன் தெரியுமா? அது அப்படியே பருக பருக நீ கொடுத்த அந்த பேரருளை நான் பருகிறேன். பருக பருக அது தெவிட்டலை. உண்ண சாப்பிட்றேன், திரும்ப திரும்ப இன்னும் குடிக்கிறேன், இப்போ சாப்பிட்றேன், அது போதும்னே தோணலை. அது அவ்வளோ அழகான தெய்வ அனுபவமாக இருக்குது. இப்போ ஒன்று மட்டும் எனக்கு புரியுது. என்னது அப்படின்னா, நான் இந்த பிறந்ததுக்கான பலனை அனுபவிச்சிட்டேன், ஜன்ம சாபல்யம் ஆகிவிட்டது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். விழுங்கி, அதாவது அருளியது அறியேன், பருகியும் ஆறேன், விழுங்கியும் ஒல்லகில்லேன். அவ்வளோ ஒரு பேரானந்த பேர் இன்பத்தை தந்த, அது எப்படி அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. என்னோட அறிவு எனக்கு எவ்வளவோ இருக்குது, ஆனால் அந்த அறிவை வைத்து கொண்டு என் எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஆற்றல் இந்த சொற்களுக்கு இல்லை. என்னோட அகம் அடியில் இருக்கிற ஆழமான மனசில் நிறைய உணர்வுகள் தோடுது. அந்த தோன்றுகிற எண்ணங்களையெல்லாம் உணர்வுகளையெல்லாம் எப்படி வெளிப்படுத்துவேன்? எனக்கு அதுக்கு தகுதியே இல்லையே. நீ யாரு? இந்த உலகத்தின் வேந்தன், ஆனால் சொல்வேந்தன் நீ. நான் வந்து என்னுடைய வாசகத்தை எல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன், என்னோடய வார்த்தைகள்லாம் கொண்டு வர. ஆனால் எனக்கு ஏற்பட்ட அந்த ஆனந்த பேர் அனுபவத்தை என்னால் வெளியிட முடியவில்லை, அதனால் செத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு ஆற்றாமையினால் வெளிப்படுகிற சொற்கள் இவை. அதனால் அப்படிப்பட்ட அந்த பேரானந்த அனுபவத்தை இன்னும் எப்படி சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். இந்த திருவண்ட பகுதி முழுக்கவே தனக்கு ஏற்பட்ட பேரானந்தத்தை எப்படியாவது என்னென்னமோ வார்த்தைகளெல்லாம் சொல்லி நமக்கு உணர்த்துகிறார். அப்படிப்பட்ட பேரானந்த அனுபவம் நமக்கும் தெரியணும்னு ஆசைப்படுறார். அதனால தான் இப்படி விழுங்கியும் ஒல்லகில்லேன், பருக பருக எனக்கு தாகம் திகட்டவே இல்லை, தெவட்டவே இல்லை, மேலே மேலே நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். எனக்கு வந்து ஐ நெவர் பிகேம் டயர்டு. எனக்கு வந்து தீர்ந்த பாடு இல்லை, எனக்கு சலிக்கவும் இல்லை, தெவிட்டவும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படி அந்த தெவிட்டாத அந்த பரம்பொருளை பற்றி இவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? திருவாசகத்தை கொடுக்குறார். நம்மளும் இதை அன்றாடம் பாடி பாடி பருகுகிறோம், பொருளை அப்படியே தேடி தேடி உணர்கிறோம். நமக்கும் இது தெவிட்டாத தேனாகவே இருக்கிறது. திருவாசகமும் ஒரு தெவிட்டாத தேனே. அப்படிப்பட்ட திருவாசகத்தை பாடுவோம், தெவிட்டாத தேனான அந்த சிவபெருமானை வணங்குவோம், அவன் அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.